வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவிற்கான ராட்டின ஏலம் இரண்டாவது முறையாக ஒத்திவைப்பு. 27ஆம் தேதி 12:30 மணி அளவில் ராட்டினம் இயக்க புதிய நிபந்தனைகளை ரத்து செய்ய கோரி ஏலதாரர்கள் வலியுறுத்தியதால் மறு ஏலம் தேதியின்றி ஒத்திவைப்பு. தேனி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா ஆண்டுதோறும் சித்திரை மாதம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான திருவிழா வரும் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி மே மாதம் 12ஆம் தேதியிலிருந்து மே 19ஆம் தேதி வரை 8 நாட்கள் திருவிழா நடைபெற உள்ளது. இந்த திருவிழாவில் பக்தர்கள் தீச்சட்டி, 1000 கண் பானை, முடி, காணிக்கை, காது குத்துதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான நேர்த்திக்கடன் செலுத்தவும் திருவிழாவை காணவும் தேனி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் தினசரி பல்லாயிரக்கணக்கானோர் வந்து செல்வது வழக்கம். இந்த திருவிழாவிற்கு வரும் பக்தர்கள், பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் பொழுதுபோக்கிற்காக எந்திர ராட்டினம் நடத்துவதற்கான மறு ஏலம், அதாவது இரண்டாவது முறையாக நடத்தப்பட்ட ஏலம் கோவில் நிர்வாக அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த ஏலத்திற்கு இந்து சமய அறநிலைத்துறை திண்டுக்கல் மண்டல இணை ஆணையர் கார்த்திக் தலைமை தாங்கினார். ஆய்வாளர் கார்த்திகேயன், வீரபாண்டி கோவில் செயல் அலுவலர் சுபிதா, மேலாளர் பாலசுப்ரமணியம், கணக்கர் பழனியப்பன் ஆகியோர் முன்னிலை வைத்தனர். ஏலத்தில் ஏலதாரர்கள் 7 பேர் கலந்து கொண்டனர். ஏலத்தில் ராட்டினம் நடத்துவதற்கு ஏலத்தொகை 3,35,00,000 என கோவில் நிர்வாகம் சார்பில் நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. பின்னர் ஏல நிர்ணய தொகை படிப்படியாக குறைக்கப்பட்டு 3,31,00,000 என கோவில் நிர்வாகம் சார்பில் ஏலத்தொகை நிர்ணயம் செய்யப்பட்டது. இந்த ஏலத்தொகைக்கு யாரும் கேட்க முன்வராத காரணத்தினால் ஏலதாரர்கள் எந்திர ராட்டினம் இயக்க புதிய நேரம் நிபந்தனைகளை விதிக்காமல் கடந்த ஆண்டுகளைப் போல வழக்கம்போல் எந்திர ராட்டினம் இயக்க அனுமதி வழங்கினால் கோவில் நிர்வாகம் நிர்ணயிக்கும் ஏலத்தொகைக்கு ராட்டினம் எடுக்க ஏலதாரர்கள் தயாராக இருப்பதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து ஒப்பந்த புள்ளி டெண்டர் கவர் திறக்கப்பட்டது. இதில் ஏலதாரர்கள் அதிகபட்சமாக 1,60,00,000 முருகன் என்பவர் ஏலம் கோரியிருந்தார். கோவில் நிர்வாகம் நிர்ணயித்த தொகையை விட மிகவும் குறைவாக தொகைக்கு ஏலம் கோரியிருந்த காரணத்தினால் தேதி குறிப்பிடாமல் இரண்டாவது முறையாக நடத்தப்பட்ட மறு ஏலமும் எந்திர ராட்டினம் இயக்குவதற்கான மறு ஏலம் ஒத்திவைக்கப்பட்டது என கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது.